இந்த வீடியோவில் நீங்கள் வந்து நம்ம கட்டடத்துக்கு எவ்வளோ நல்லா தண்ணி விட்டுருக்கோங்கிறத பற்றி பார்க்க போகிறீங்க. இப்போ டோர் வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த செவத்தோட கார்னர்ஸ்லாம் நம்ம பிரேக் பண்ணுறோம். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி 5 அடியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா க்யூரிங் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா இது வந்து உடஞ்சிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவர் 26 அடி அடிச்சுமே இந்த கார்னர்ஸ் வந்து பாருங்கள் பிரேக் ஆகாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் எம்சாண்டில் கட்டினா வந்து ஸ்ட்ரென்த் அச்சீவ் ஆகுமா அப்படின்ட்டு. நம்ம என்ன தான் வந்துங்க நல்ல சிமெண்ட்டு போட்டு நம்ம ரிவர் சாண்ட்லேயே கட்டினா கூட, இல்லை எம்சாண்டில் கட்டினாலும் நம்ம எவ்வளோ க்யூரிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த ரிசல்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நம்ம இந்த பில்டிங் வந்து ஃபுல்லாகவே நம்ம எம்சாண்டில் தான் பண்ணியிருக்கோம். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உடைக்கிறாருன்னு பாருங்கள். பின்னாடியே வந்து பாருங்கள், சப்சிக்வெண்ட் வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவத்துக்கு வந்து எலக்ட்ரிக்கல் லைன் வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த பைப் கட் பண்ணுறதுக்காக உடைக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டீல் கட் பண்ணால் எப்படி தீப்பொறி வருமோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தீப்பொறி வருது செவத்தை கட் பண்ணும்போது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செவுரு வந்து இறுகியிருக்கு. இப்போ அந்த மெஷினில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கார்பனே போயிடுச்சு. நாங்கள் மறுபடியும் கார்பனை மாற்றி தான் அந்த செவத்தை வந்து நாங்கள் காடியாக எடுத்திருக்கோம். இதுதான் நம்மளோட க்யூரிங். நம்ம கட்டடத்தில் எல்லா கட்டடத்தையும் நம்ம இதே மாதிரி தான் பண்ணுறோம். இதுதான் நம்ம க்யூரிங்கோட ரிசல்ட். தேங்க்யூ.